அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்டிஆர். ஸோ 2 பேருக்கு ஒரே நேரத்தில் மேக்கப் போடுற சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு நடுவில் ரங்காராவ், இதுக்கு நடுவில் கேஆர் விஜயம்மா, இதுக்கு நடுவில் சாவித்திரிமா, இதுக்கு நடுவில் ஜெமினி கணேசன், இதுக்கு நடுவில் சவுகாரம்மா, இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்பா தான். ஸோ அதில் ராமராவ் சார் அவுட்டோர் போனார்னா சொல்லிவிடுவார், பிரதர் ஐயா நான் வர முடியாது, இங்கே பிரதர் இருக்காருன்னா. அது பரவாயில்ல அப்படி சொல்லி முத்துன்னு ஒரு மேக்கப் மேனை அவருக்காக அமுச்சு வச்சுட்டார், என்டிஆருக்காக. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தார்னா இங்கேயும் எம்ஜிஆர் அவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரதர் ஊரில் இருக்காரு, அதெல்லாம் நான் இங்கே போகணும் அவ்வளோன்னுவார், இங்கே நான் இருக்கணும்னுவார். பரவாயில்ல நீங்கள் போங்க, இங்கே ஒரு செல்வராஜ், அப்புறம் இவர் முத்து, இங்கே இருக்க ஒரு மேக்கப்பு. ஸோ இவங்க தான் போவாங்க கூட. ஸோ இவங்க 2 பேருமே அவர் வரலன்னா ஏன்னா அவர் வரமாட்டார், ரொம்ப பிஸியாக இருக்கார், மாற்றிக்கலான்னு இல்லை. 2 பேருமே அந்த மரியாதை அப்பா கொடுத்தாங்க. 2 பேரும் சிஎம் ஆகிற வரைக்கும் அவர் தான் மேக்கப் போட்டார். ஸோ அதனால் எனக்கு அந்த சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு ஃபாதருடைய ஒரு இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ, ஒரு தாக்கம். அவரை பார்க்கும்போதெல்லாம், அவர் வர்றது அது இதெல்லாம் போகும்போதெல்லாம், அந்த ஆர்டிஸ்டெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த சினிமான்றது என்னுடைய அந்த சின்ன வயசுலேயே என் உடம்புல போயிடுச்சு. ஸோ அப்படி தான் நான் சினிமாவுக்கு வந்தேன்.